சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாசத்துல மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் விடிவு காலமே வராது, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே வாழ்க்கையில போராட்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்சமயம் உங்களுக்கு யோக சனியா உட்கார்ந்திருக்கார். இந்த யோக சனி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், நிறைய யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும், நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கும், நிறைய பேரோட சப்போர்ட்டை கொடுக்கும், சொந்த பந்தங்களோட ஆதரவை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜோதிட நூல்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த யோக சனி குரு பகவான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சில யோகங்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் ஜோதிட நூல்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே மிதுனராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு யோகமான வாழ்க்கையை தான் வாழுறாங்களா, நிறைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கா, வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால இந்த முரண்பாடு? சனி பகவானால கிடைக்கக்கூடிய யோகங்கள் எதுவுமே மிதுனராசிக்கு கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, உங்க ராசிக்கு 10வது வீட்டுல இருக்கிற ராகுவும் 4வது வீட்டுல இருக்கிற கேதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட்டணி போட்டு உங்க வாழ்க்கையில சடுகுடு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்னையா சடுகுடு ஆட்டம் அப்படின்னு கேட்டா, சனி பகவான் யோக சனியா இருக்கிறதால உங்களுக்கு யோகங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா ராகுவும் கேதுவும் இணைஞ்சி அந்த யோகங்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்காத மாதிரி நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை ராகுவும் கேதுவும் சேர்ந்து அவ யோகங்களா கூட மாத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ராகு பகவான் உங்களோட தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில் ரீதியான வீழ்ச்சிகள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொழில நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் சரி, கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டாலும் சரி, தொழில பெரிய அளவுல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. தொழில பண முடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல தொழில நீங்க ரொட்டேஷன் பண்றதுக்கு கூட வழி இல்லாம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களோட தொழில்ல சட்ட ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள், கை கலப்புகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாம தொழிலை கைவிட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழலை கூட தொழில் ஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி விட்டிருப்பார். அதே போல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராகு பகவான் வேலை இழப்புகளை ஏற்படுத்தி விட்டிருப்பார். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில கை கலப்புகள், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி இருப்பார். இதனால உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். படிச்சு முடிச்சுட்டு புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் எஃபர்ட்டை போட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கடைசி நேரத்துல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு கை நழுவி போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தொழில் ரீதியா ஒரு மந்த நிலைமையை கொடுத்து உத்தியோக ரீதியா உங்களுக்கு வேலை இழப்புகளை ஏற்படுத்தி நீங்க கடனாளியா மாறக்கூடிய ஒரு சூழலை ராகுவும் கேதுவும் ஏற்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளாவது, அதாவது மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களோட பயிற்சியாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துமா, அப்படி இல்லாம இந்த செப்டம்பர் மாசத்திலையும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு நெருக்கடிகளை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுனராசி அன்பர்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு மாதமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவான் ஒரு பாவ கிரகமாவே இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் உங்க லாபஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு கேதுக்களோட தடைகளை தாண்டி உங்களுக்கு ஒரு சில லாபங்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம்.
அதுலயும் முக்கியமா லாபாதிபதி ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு லாபத்தை கொடுக்கறாரோ இல்லையோ கண்டிப்பா நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது மிதுனராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல தொழில் அல்லது வியாபாரத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கும் உழைப்புக்கும் கை மேல பலன் கிடைக்கும். வேலை இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் செவ்வாய் பகவான் ரத்த காரகன், ஒரு உஷ்ணமான கிரகம் அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாதத்துல மிதுனராசிக்காரங்க உங்களோட கோபத்தை குறைச்சே ஆகணும். பெரும்பாலான நேரங்கள்ல உங்களோட கோபம் தான் உங்களோட முதல் எதிரியா வந்து நிற்கும். தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத நேரங்கள்ல கோபப்படுவீங்க. இந்த கோபத்தாலேயே நீங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். இந்த கோபம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியை குறைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா நீங்க குடும்பத்துக்கிட்ட கோபப்படும் போது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் ரீதியா கோபப்படும் போது வாடிக்கையாளர்கள் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோபப்படும் போது உங்க மேல் அதிகாரிகள் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் உங்க சக பணியாளர்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு உங்களோட கோபம் தான் முக்கிய காரணமா இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பாதிப்புகளை முழுமையா உங்களால தவிர்த்துக்க முடியும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாபாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றத்தை இந்த செப்டம்பர் மாசத்துல எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியா குறையும். உங்க குடும்பத்துல யாருக்காவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் கடந்த ஆகஸ்ட் மாதம் மாதிரியே இந்த செப்டம்பர் மாதத்திலையும் உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை பெரிய அளவுல புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர் எதிரா அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுனராசி அன்பர்கள் உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தோ அல்லது சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தோ எந்த விதமான உதவிகளையும் இந்த செப்டம்பர் மாசத்திலையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதுவும் நடக்கவே நடக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குடும்பமா இருந்தாலும் சரி அல்லது சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட அதிக எதிர்பார்ப்புகளை வச்சுக்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செஞ்சுட்டு போகட்டும், நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போயிட்டீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களோட உத்தியோகத்துல பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏமாற்றமான ஒரு மாதமா தான் இருக்க போகுது. அதே நேரம் உங்களோட வேலை பளு அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல 2 மடங்கு அதிகரிக்கும். அதிகமான வேலை பளுவால மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில மிதுனராசிக்காரங்க உத்தியோக ரீதியா நிறைய அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மிதுனராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்க குழந்தைகளோட நடவடிக்கைகள், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க நல்லதே சொன்னாலும் சரி அவங்க கெட்டதா தான் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க எந்த விஷயத்தை எல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த விஷயத்தை தான் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயங்களை அவங்க தேடி தேடி செய்யற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசியில பிறந்த பெண்களா இருந்தாலும் சரி அல்லது ஆண்களா இருந்தாலும் சரி உங்களோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்க வாழ்க்கை துணை கிட்ட அதிகமா எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காம இருந்தீங்க அப்படின்னாலே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாதமாவே கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.